அண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் தம்பி, உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண முடியும் சொல்லுங்கள். இந்த மாதம் செமிஸ்டர் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா நீ, அதான் அண்ணா கிட்ட கேட்டு நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கட்டிட்டு அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் நீ. அச்சோ தம்பி, இதை நீங்கள் கேட்டு வேறு வாங்கணுமா? உங்கள் அண்ணா உங்கள் காசு நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதில் எனக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எவ்வளோன்னு சொல்லுங்கள், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே எடுத்து தரேன். இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ, உங்களுக்கு இவ்வளோ நல்ல மனசா? அண்ணா தான் இப்போல்லாம் கஞ்சத்தனமாக மாறிட்டான். போங்க அண்ணி, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சே, அண்ணி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. வாங்கிக்கோங்க தம்பி, இந்த காசை வச்சு நீங்கள் செமிஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற காசில் ஃபிலிம் பாருங்கள், அப்புறமா ஹோட்டல் போய் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் தம்பி. இந்த வயசை விட்டால் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ண முடியும்? இதுதான் கரெக்டான ஏஜ். அப்புறம் குழந்தை குட்டி பொண்டாட்டின்னு வந்துட்டா அதெல்லாம் பண்ண முடியுமா என்ன? என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க அண்ணி. உங்களை மாதிரி யாருமே என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா கூட என்னை காசு கேட்டால் திட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட என்னை திட்டினதே இல்லை. உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ணி. சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க தம்பி, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா என்ன? போய் செமிஸ்டர் ஃபீஸை கட்டிட்டு மிச்ச வேலை என்ன இருக்கோ பாருங்கள். என்னங்க, உங்கள் தம்பிக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஏண்டி அப்படி சொல்கிற? வேறு எப்படி சொல்லணும்? படித்தது முடிச்சு 2 வருஷம் ஆக போது, இன்னும் செமிஸ்டர் ஃபீஸ் கட்டுறேன், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன்னு உங்கள் காசை என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும்தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா? அவர் கிடையாதா? அவருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல, ஒரு வேலைக்கு போனால் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு நாம் ஒதுங்கிக்கலாம்ல. கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா உங்களுக்கு? இன்னும் எவ்வளோ நாள் தான் மாடாக உழைச்சி கொட்டுவீங்க இந்த வீட்டுக்கு உங்கள் தம்பிக்கு சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்லாதடி, அவனே பாவம். ஹோ, தம்பி மேலே இருக்கிற அக்கறை என் மேலே கொஞ்சமாவது இருக்கா இல்லையா உங்களுக்கு? நான் எல்லாம் படித்து கட்ட முடியாது உங்கள் தம்பிக்காக, புரியுதா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி பண்ணி வச்சுட்டு நாம் வேறு கொடுத்தன போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னை இந்த வீட்டை விட்டு பிரிச்சுடுவியா சாந்தி? ஆமாம், பொல்லாத வீடு இவரை இந்த வீட்டில் இருந்து நான் பிரிச்சுட போகிறேன். ஏப்பா பார்த்தாலும் உங்கள் அம்மா உங்கள் தம்பிக்கு உங்கள் தங்கச்சி தானே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேல் என்கிட்ட காசு கேட்டு வந்தாருன்னா உங்கள் தம்பி நல்லா இருக்காது, நீங்கள் சொல்லிவிடுங்க. என்னன்னா சோகமாக நின்றுட்டுருக்கீங்க? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசுது பாரு கலிசடை. இன்னும் எவ்வளோ அரியர்ஸில் வச்சுருக்க? அண்ணா இன்னும் 2 தான் இருக்குது. இந்த வருஷத்தோடு எல்லாமே கிளியர் பண்ணிடுவாண்ணா. சீக்கிரமாக கிளியர் பண்ணி வேலைக்கு போகிற வழியை பாரு, புரியுதா? உனக்கும் வயசாயிட்டே போகுது. என்னாலலாம் உன்னை திரும்ப திரும்ப ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அன்னைக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட பிறந்த தம்பி மேலே உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அண்ணா. எவ்வளோ பாசமா இன்னும் 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ தம்பி, நீ சந்தோஷமாக இரு, எனக்கு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா என்னால் உன் ஃபீஸை கட்ட முடியாது, உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாதுன்னு பேசுகிறீங்க. சி, என்ன ரத்த பாசம்ண்ண, எனக்கு இப்போ தான் புரியுது. ஹே நில்லுடி. என்னங்க, அவன் ஏதோ உன்னை நல்லவ மாதிரியும் என்னை கெட்டவன் மாதிரியும் பேசிட்டு போகிறான். என்னடி சொல்லி வச்ச? ஆமாம், உங்ககிட்ட பேசின மாதிரி என் குழந்தைனார்கிட்ட பேச முடியுமா என்ன? அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்டர் தடவி பேசினேன். மயங்கிட்டார் போல். இந்த வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறாங்க. இவ என்னடானா அவன் கிட்ட ஒன்று பேசுகிறா, என் கிட்ட ஒன்று பேசுகிறா. நான் சென்டரில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்ன நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தனரே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் ஃபைன் அண்ணி. எங்கே போயிட்டான் என்னோட அண்ணா? இப்போ தான் ஏதோ வேலை விஷயமா வெளில போயிருக்காரமா, இப்போ வந்துடுவார். நான் வர்றது தெரிஞ்சு வெளில அனுப்பிட்டீங்க தானே அண்ணி? எனக்கு தெரியுது. வந்த உடனே ஏண்டி என் வாயை கிளற? நானாக அனுப்புனேன், அவர் தாண்டி போனார். வந்த உடனே உன்கிட்ட பேச சொல்கிறேன், சரியா? ஓ, நீங்கள் சொல்லி தான் அவர் என்கிட்ட பேசுவாரா? இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு அண்ணி. நான் என்ன பேசினாலும் கொடுக்க மாட்டேக்காதான் நீ எடுத்துப்ப, நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, காஃபி டீ ஜூஸ் என்ன குடிக்கிற? பார்த்தீங்களா அண்ணி, ஒரு நாத்தனார் வந்திருக்காங்க. ஆட்டுக்கால் பாயா கொடுக்கவா இல்லை சிக்கன் கிரேவி பண்ணி தரவான்னு கேட்காம வெறும் ஜூஸ் காஃபிலே என்னை வீட்டுக்கு அனுப்பிடலான்னு இருக்கீங்கல்ல? ஆமாடி தாயே, உங்கள் அம்மாவை அனுப்புகிறேன், பேசிக்கோ. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அந்த பயம் இருக்கட்டும் நாத்தனார் மேலே. என்ன சோபா, எப்போ வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுமா. இப்போ தான் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியுறேன்னா என்ன? ஆமாம், உங்கள் அண்ணி அப்போவே ஏதோ சொல்ல வந்தேன், எனக்கு தான் காது ஒழுங்காக கேட்கல. என்ன அந்நியமாக கொண்டு வச்சிருக்கீங்க வீட்டில்? நாத்தனார் வந்திருக்காளே, அவளுக்கு என்ன வேணும்னு கொஞ்சமாவது உபசரிப்பு கவனிப்பு இருக்கா? எனக்கு அதனால தாம்மா இங்கே வரவே பிடிக்கல. நான் இனிமேல் வர போகிறதும் இல்லை. அப்படியா சொல்கிற? வந்தவளுக்கு தண்ணி காப்பி குடிக்காம அவளுக்கு வேறு என்ன வேலை? இரு ஒரு நிமிஷம். அடியே சாந்தி, எங்கடி போன?
கிளவிக்கிட்ட ஏதோ போட்டு கொடுத்துருக்க போல, அதான் இது இப்படி கூப்பிடுது. கேட்போம் என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க அத்தை. ஷோபா வந்திருக்கா, டீ காஃபி தண்ணி ஜூஸ் எதுவுமே கொடுக்காம கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உபசரிப்பே இல்லைன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா தெரியுமா? அத்தை, நான் என்ன வேணும்னு பல வாட்டி கேட்டேன். அவங்க தான் ஆட்டுக்கால் பாயா சிக்கன் கிரேவி கேட்கல அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. எங்கள் அத்தை இருக்குது, வாங்கிட்டு வந்து செஞ்சு போட போகிறேன். இப்போ வந்த உடனே கேட்டால் நான் என்ன என் காலையாக அறுத்து சூப் வச்சுக்கு தர முடியும் சொல்லுங்கள்? பாத்தியாம்மா, நான் ஏதோ உங்கள் வீட்டில் கறி குழம்பு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி பேசுறது எனக்கு அழுகையாக வருதுமா. அண்ணி என்னை எவ்வளோ சீப்பாக நினைக்கிறாங்கல்ல. எங்கள் வீட்டில் சாப்பிடாத கறி குழம்பாம்மா. அம்மாடி தாயே, என்ன மன்னிச்சிக்கோ. இப்போ உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுங்க அண்ணி, நான் வேற என்ன எதிர்பார்க்க போகிறேன் சொல்லுங்கள். எவ்வளோ நல்லவளாக இருக்கா பாரு உன் அத்தனார். உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு காஃபி கூட கேட்காம தண்ணி கேட்குறா. அதாம்மா என் பொண்ணு. உங்கள் பொண்ணை நீங்கள் தான் மெச்சிக்கணும் அத்தை. நான் வரேன். எங்கடி மாப்பிள்ளை வரலையா இன்னும்? அம்மா, அவர் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்காரம்மா. நான் மட்டும்தான் ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரிடி, உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் இரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு இரு, சரியா? சரிங்கம்மா. என்ன ஷோபா, எப்போ வந்த? நான் வர்றது தெரிஞ்சுதான் நீ வெளில போயிட்டே. அப்புறம் என்ன ஏதோ ரொம்ப விசாரிக்கிற மாதிரியே இது பண்ணுறேன். நீ வந்தது தெரிஞ்சு நான் எதுக்கு வெளியில் போனேன்? நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளில கிளம்பிட்டு இருந்தேன்ல. ஆமாம், இவ வேற வந்திருக்கா. இவளுக்கு தனியாக வேற ஏதாவது செலவு பண்ணணும்னு எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டுருக்க, அப்படி தானே? அடியே லூஸு, இன்னும் இந்த குறும்புத்தனத்தை நீ விடல பார்த்தியா? சரி உட்காரு, நான் போய் வெளில போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? எல்லாம் ஆட்டுக்கறியை போட்டுட்டு வாங்கண்ணா. எனக்கு இப்போல்லாம் நிறைய மட்டன் சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்ஸ், அப்புறமா கொஞ்சமாக பிரியாணி, ரசம், ரைஸ், அப்புறமா கொஞ்சமாக கிரேவி, இவ்வளோ மட்டும் போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா ஆட்டுக்கால் எல்லாம் வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதானே, வாங்கிட்டு வந்தால் போச்சு. நீ உட்காரு, நான் வாங்கிட்டு வரேன். இந்த ஷோபா எடுத்துக்கோ. உங்கள் அண்ணா வந்து பேசிட்டு போனாரா? இப்போ சமாதானமா? அவர் முன்னாடியெல்லாம் மட்டன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட சிக்கனும் வேணுமா, போட்டி வேணுமா, தலைக்கறி வேணுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கேட்பாங்க அண்ணி. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டார். என்னை எக்ஸ்ட்ராவாக எதுவும் வேணும்னு கூட கேட்கல. நான் என்னென்ன சொல்கிறேனோ அது மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. நீங்கள் தான் எங்கள் அண்ணாவை எப்படி மாற்றிட்டீங்க. அவன் எனக்குன்னா ரொம்ப தாராள மனசில் இருப்பான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஞ்சத்தனமாக மாறிட்டான். ஆரம்பிச்சு கொடி உன்னுடைய கதையை ஆரம்பி, நான் வரேன். என்னங்க என்ன உங்கள் தங்கச்சி நான் ஏதோ உங்களை கஞ்சத்தனமாக மாற்றிட்டேன்னு என்னை பற்றி இப்படி பேசிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் இதெல்லாம் கேட்குறது இல்லையா? நானா உங்களை கஞ்சத்தனமாக மாற்றிருக்கேன்? நீங்கள் செலவு பண்ண முடியாமல் எல்லா பழைய தூக்கி ஏன் மேலே போடுறாங்க இந்த வீட்டில் எல்லாருமே. நான் தான் ஏதோ உங்களை செலவே பண்ணக்கூடாது இந்த வீட்டுக்காக அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். பழைய அளவு மேலே தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கலாம். நான் வரேன். சரியான சைக்கோ ஃபேமிலியாக இருக்கும் போல். எல்லாமே உல்ட்டா பல்ட்டாவாக தான் நடக்குது. என்ன நீ எனக்காக சிக்கன் மட்டன் தடபுடலை சமைக்கிறீங்க போல்? ஆமாம், நீ கேட்ட கிரேவி அப்புறமா பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் எங்கள் மம்மி சமைக்கும் போதெல்லாம் என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும் அண்ணி. அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. அதுவும் எனக்கு அவங்க சமையல் தான் ரொம்பவே பிடிக்கும். அவங்க சும்மா கையால் கிள்ளி போட்டு ஏதாவது பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட் அண்ணி. நீங்கள் செய்கிறது அவ்வளோ நல்லா இல்லைனாலும் எனக்காக சமைச்சிருக்கீங்களேன்னு நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அண்ணி. உங்கள் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போல்லாம் எங்கள் மம்மியை நீங்கள் கிச்சன் பக்கமாக விடுறதில்ல போல். நீங்களே சமைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. இந்த வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்களோ இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கைமணத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே செய்ய பழகிடுங்க நீ. அதுதான் இந்த வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்ன சொல்கிறீங்க? சரிடிம்மா, நீ சொன்னா மறுக்கவா முடியும்? இவ அம்மா சமைக்கிறதே நல்லா இருக்குன்னா அப்புறம் என்ன எதுக்கு சமைக்க சொல்லணும்? இவங்க அம்மா சமைக்கிறதே சாப்பிட்டுக்க வேண்டியதானே. என்ன கொடுமை சரிதெல்லாம். ஷோபா, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ் வேணுமோ அதை பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கோ. அண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் தானே எனக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணி தருவீங்க. உங்கள் செலெக்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என்ன உங்கள் அண்ணா வாங்கி கொடுத்ததுன்னு நான் பாசமாக போட்டுப்பேன் தெரியுமா? இவர்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன். இந்த தடவையும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுங்கண்ணா. நீங்கள் வாங்கி கொடுக்குறது தான் எனக்கு பிறந்த வீட்டு பொக்கிஷம் மாதிரிண்ணா. அதுக்கு என்ன தங்கச்சி,
உனக்கு எது வேணுமோ நீ செலக்ட் பண்ணு, நான் வாங்கி தரேன். அண்ணன்னா அண்ணன் தான். சரி, நான் போய் செலக்ட் பண்ணிட்டு வரேன். என்னங்க, கொஞ்சம் சைடில் வரீங்களா? உங்கள் தங்கச்சி தான் அவங்க புருஷன் கூட வந்திருக்காங்கல்ல, அவங்களே வாங்கிக்கட்டும். நீங்கள் எதுக்கு இப்போவும் வாங்கி தரீங்க? அதில் என்ன இருக்குடி? என் தங்கச்சி தானே, நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரக்கூடாதா? இவ்வளோ வாக்கியானமாக பேசுகிறீங்கல்ல, ஆனால் நீங்களும் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்கன்னு உங்கள் தங்கச்சி வாயில் வந்துச்சா? என் தங்கச்சி சம்பாரிச்சிருந்தா இந்த கடையை வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பா. அவ்வளோ நல்ல மனசுடி அவளுக்கு. வாங்க, உங்கள் தங்கச்சி நல்ல மனசை இப்போ காமிக்கிறேன். என்ன ஷோபா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? ஆமாங்க அண்ணி, அண்ணன் வாங்கி தரேன்னு சொன்னார்ல. எனக்கு ஒரு 5 ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். இவருக்கு ஒரு 4 ஷர்ட்ஸ், அப்புறம் 3 நைட் பேண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கேஷுவல் பேண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே தடவை பில் போட்டுடலான்னு. இப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க புருஷனுக்கு எடுக்க முடியுது, உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுக்க முடிஞ்சது உங்கள் தங்கச்சினால. இதுதான் உங்களுடைய ரத்த பாசமா? விட்ரி, அவன் மறந்துருப்பா. போயா மானங்கிட்ட மனுஷா. அம்மா அம்மா, எங்க போனீங்கம்மா? வாங்க சீக்கிரமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏண்டிம்மா அழுதுட்டே வந்திருக்க? நாசமா போச்சுமா, எல்லாமே நாசமா போச்சு. உங்க மருமகனோட பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுமா. நாங்க பெரிய கடன்ல இருக்கோம்மா. என்னடி சொல்ற? மாப்பிள்ளைக்கு எப்படி ஆச்சு இதெல்லாம்? யார்கிட்டயோ நம்பி சீட்டு போட்டிருக்காருமா. அவர் தான் இவரை எல்லாமே ஏமாத்திட்டு இருக்காரு. இவர் சம்பாதிச்ச காசெல்லாம் போச்சுமா. நாங்க நடு தெருவுக்கு வந்துட்டோம்மா. இருக்கிற சொத்தெல்லாம் வித்து எல்லாருக்கும் கொடுத்தா கூட தீர மாட்டேங்குதுமா. நீங்கள் ஒன்றும் நடு தெருவுக்கு வரலடி. நான் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைலாம் சொல்லாத, என் மனசு தாங்காது. நீ ஒன்றும் அனாதை கிடையாது. உனக்கு நான் இருக்கேன், அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க. என்கிட்ட ஒரு 40 சவரன் நகை இருக்கு. அதெல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ. சொத்தில் பாதி உனக்கு தான். உங்கள் அப்பா அப்போவே சொல்லியிருக்காரு, நீயே எடுத்துக்கோ. இந்த கடை நல்லா முடிச்சு நல்லதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லு. நீங்களும் முன்னுக்கு வாங்க. அப்போ தான் என் மனசு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். என்னம்மா, அவர் சும்மா சும்மா ஏமாந்ததுக்காக அவருக்கு நகை எல்லாமே கொடுக்க போகிறீங்களா? சொத்தில் பாதியும் அவளுக்கா? அப்போ நான் எங்கம்மா போகிறது? தங்கச்சிக்கு முன்னாடி அந்த சொத்தெல்லாம் ஒரு விஷயமாடா? சொல்லு. அவள் நல்லா இருந்தால் தானே நாளைக்கு உன் மனசு சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். நான் அன்னைக்கே சொன்னேன், உங்கள் அம்மாவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. இப்போ அனுபவிடா ராஜா, அனுபவி. என் கஷ்டத்தை பார்த்தோம் உனக்கு கருணை வரலையா அண்ணா என் மேலே? பார்த்தீங்களாங்க எப்படி நடிக்கிறாவ? பேசி பேசி அவன் நடிக்க பார்க்குறான். நீ ஏதாவது கொடுக்குறன்னு மட்டும் சொல்லி பாரு, உன்னை இந்த வீட்லேயே வைக்க மாட்டேன்டா மானே. சரிம்மா தங்கச்சி, பேசி தீர்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ கொஞ்சம் உட்காந்து டீ குடி, நான் வரேன். அதெல்லாம் என்னால் முடியாது அண்ணா. நான் இருக்கிற கவலையில் நீங்கள் இப்போ திடீர் ஒரு முடிவு எடுத்தாதான் என்னால் காஃபி சாப்பிட்றதா வேண்டாமான்னே முடிவு எடுக்க முடியும். நீ கவலைப்படாதடா தங்கோ. உங்கள் அண்ணன் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறான்? ஆனால் அண்ணா பேசுகிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குமா. இவை எல்லாத்தையும் ஆட்டையை போடாமல் இங்கேருந்து போகிற மாதிரி எனக்கு தெரியலை. சரிம்மா, உன் நிலைமையும் நான் புரிஞ்சுக்கிட்டு பாதி பாதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 40 சவரனில் 20 சவரன் நீயே எடுத்துக்கோ. இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் பாதி நீயே எடுத்துக்கோ, சரியா? அண்ணா, எல்லாத்தையும் விற்றா கூட என் கடன் எல்லாம் தீராது போலண்ணா. நீங்கள் என்னடாண்ணா பாதி பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா, என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். உனக்கு வேணான்னா விடு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணி தான் சொல்லி கொடுத்தாங்களா அண்ணா பாதி பாதி கொடு அப்படின்னு? அப்புறம் என்ன ஷோபா, என்ன எது உங்கள் அண்ணாவை கட்டிக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும். நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்ட, அப்புறம் நான் இதில் வாழ்கிறது? சரிங்கண்ணா, நீங்களும் நல்லா இருக்கணும். நல்ல மனசோட எனக்கு 3/4 பாகம் கொடுத்துட்டு 1/4 பாகம் நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. எல்லாத்துலேயும் 3/4 சொத்து எனக்கு கொடுத்துடுங்க. அவள் கேட்குறதும் நியாயமாக தானடா இருக்குது. நீயும் நல்லா இருக்கணும்னு தானே அவன் நினைக்கிறா. அவள் தான் முட்டாள் மாதிரி பேசுகிறானா? நீயும் முட்டாள் மாதிரியே நினைக்கிறியம்மா. அவள் 1/4 பாகத்தை கொடுத்தா இதுக்குமா பத்தும்? நாளைக்கு உங்களுக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனா அதையும் நான் தான் பார்த்தாகணும். அந்த செலவுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? அண்ணி அண்ணாவை மாற்றிட்டாங்கம்மா. அண்ணன் கஞ்சத்தனமாக மாறிட்டான். அண்ணியை கல்யாணம் பண்ணதுலேருந்து. பாத்தியாம்மா, உனக்கு செலவு பண்ணுறத கூட அண்ணா கணக்கு போடுறான். சரிம்மா, நான் கிளம்புறேன். என் புருஷன் வேறு எங்கேயாவது கடன் வாங்கி கட்டிப்பார். எனக்கு உங்கள் சொத்து வேணாம், உங்கள் உறவும் வேணும். நான் வரேன். இப்போ நிம்மதியாக சாந்தி, என் பையனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து அவனை சொத்து கொடுக்காம செஞ்சுட்டேல்ல. என் பொண்ணு இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டா போல. பாத்தியாடா மனிஷா, என்னமோ பேசிக்கிட்டு இருந்த உன்னை நடு தெருவில் நிற்க வைக்க பார்த்தாங்க. அதுலேயும் பாதி கொடுத்துட்டு பாதி வச்சுக்கிறேன்னு சொல்லியும் அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் நீ அவங்க புத்தி புரிஞ்சுக்கல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் இஷ்டம். ஏமாடி தங்கச்சி, எங்கே போயிட்டா? அண்ணன் வந்திருக்க பாரு.
நல்லா இருக்கீங்களாண்ணா? எப்போ வந்தீங்க? இந்தம்மா வாங்கிக்கோ, இப்போ தான் வந்தேன். என்னண்ணா ஸ்நாக்ஸா? ஆமாம்மா, உனக்கு பிடிக்குமோ இந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்புறம் மிக்சர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். மச்சானை கூப்பிடு. என்ன சோபா, உங்கள் அண்ணா வந்திருக்கார் போல. பார்த்தீங்களாங்க, எங்கள் அண்ணா வரும்போது ஃப்ரூட்ஸு, பழம், அப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வரவங்க வரும்போது இப்போல்லாம் வெறும் ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு மிக்சர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி மாற்றிட்டாங்க எங்கள் அண்ணாவை. நான் ஏதோ உனக்கு எதுவுமே வாங்கி தராத மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதான் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, இதுக்கெல்லாமா எங்கள் அண்ணி மாற்றிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். போய் வேலையை பாருடி. உனக்கு அவ்வளோதான் தெரியும் இந்த அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பற்றி. நான் வரேன்.